கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் போதகர் பால் யாங்கிசோ அவர்கள் அதிகாலை ஜெபத்தை பற்றியும் அதிகாலை ஜெபத்தின் மூலமாக எப்படி பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது என்பதை பற்றியும் சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். ஆரம்ப காலங்களில் அதிகாலை ஜெபம் என்பது எனக்கு வேப்பங்காயாக இருந்தது. யார்தான் இந்த காலை ஜெபத்தை கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லை. அருமையான தூக்கத்தை பாழாக்குகிறார்களே. விடியற்காலை குளிரில் எழும்பினால் இல்லாத ஜலதோஷம் எல்லாம் வந்து விடுமே. தூர இடத்தில் உள்ள விசுவாசிகள் வாகன வசதி இல்லாமல் எப்படி அதிகாலையில் ஆலயத்திற்கு வர முடியும்? போதகர்களுக்கு வேலை இல்லை. ஆகவே காலையில் எழுந்து கொள்வார்கள், பிறகு நாளெல்லாம் தூங்குவார்கள் என்றெல்லாம் நான் நினைத்து கொண்டிருந்தேன். என்னுடைய ஆலயத்தில் அதிகாலை ஜெபத்தை என்னுடைய மாமியார் கொண்டு வந்தார்கள். நாங்கள் 4:30 மணிக்கெல்லாம் எழும்பி கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்த ஆரம்பித்தோம். ஒரு நாள் நான் மிகவும் களைப்பாக என்னுடைய வீட்டில் நன்றாக தூங்கிவிட்டேன். திடீரென்று 5 மணிக்கு வீட்டு டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்தபோது என்னுடைய மாமியார் குரல் கேட்டது. ஏன் ஆலயத்திற்கு இன்னும் வரவில்லை? இப்போது மணி 5 ஆகிவிட்டது. நாங்கள் அரை மணி நேரமாய் ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் ஊழியனாயிருந்து அதிகாலையில் ஜெபிப்பதற்கு வரவில்லை என்றால் அது வெட்கக்கேடில்லையா என்று டெலிஃபோனிலே அவர்கள் அலறினார்கள். அந்த குரலை கேட்கவே எனக்கு பயமாக இருந்தது. எனவே படுக்கையிலிருந்து துள்ளி குதித்தேன். வேகமாக பல் விளக்கி முகத்தை கழுவிவிட்டு என்னுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்தை நோக்கி ஓடினேன். நான் பிரசங்க பீடத்தில் ஏறின உடனே என்னுடைய விசுவாசிகள் எல்லாரும் சத்தமாய் சிரிக்க ஆரம்பித்தார்கள். ஏன் என்று எனக்கு புரியவில்லை. என்னுடைய மாமியார் ஓடி வந்து என்னை இழுத்து தூங்கி வழிந்து இரவு படுத்த அதே ஆடையுடனாய் எழும்பி வருவது. ஆலயத்திற்கு வரும்போது இந்த பைஜாமாவை கழற்றிவிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு வரக்கூடாதா என்று விரட்டினார்கள். ஆகவே நான் வீட்டிற்கு ஓடி சென்று துணிகளை மாற்றினேன். அடுத்த நாளிலிருந்து என் மாமியாருக்கு பயந்து 4:30 மணிக்கே ஆலயத்திற்கு வந்து விடுவேன். அதிகாலை ஜெபத்தில் பழக பழக கர்த்தரை துதிப்பதில் உள்ள மகிழ்ச்சியை கண்டுகொண்டது மாத்திரமல்ல, சாத்தானுடைய கோட்டைகள் வீழ்வதையும் கண்டிருக்கிறேன். இன்றைக்கு கொரிய தேசம் முழுவதிலும் அதிகாலை ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் குளிரையும் பனியையும் உறைந்த பனிக்கட்டிகளையும் பொருட்படுத்தாமல் ஜனங்கள் ஆலயத்தில் கூடி ஜெபித்தார்கள், கர்த்தரை துதிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஊழியரே, உங்களுடைய ஊழியம் வல்லமையாக சிறந்தோங்கி விளங்க வேண்டுமென்றால் நீங்கள் ஜெபத்தில் சாத்தானை கட்டுகிறவர்களாக விளங்க வேண்டும். மட்டுமல்ல, ஆவியானவருடைய வழி நடத்துதலால் நிரம்பி சபையின் ஐக்கியத்தை காத்து கொள்ளுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அப்போது உங்களுடைய சபை மிக வேகமாக வளரும். நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சபை மூப்பர்களுக்காகவும் பொருளாளர் செயலாளருக்காகவும் ஜெபிக்க தவறுவதே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் சாத்தானை கடிந்து கொண்டு, சாத்தானே, என்னுடைய விசுவாசிகளையும் என்னுடைய சபை ஊழியர்களையும் உனக்கு தொடுவதற்கு அதிகாரமில்லை. சாத்தானே, என்னுடைய 5 லட்சம் விசுவாசிகளின் அருகில் வரக்கூடாது. சாத்தானே, எனக்கு இருக்கும் 40,000 மூப்பர்களை விட்டு நீ விலகிச் செல். இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய சபை ஐக்கியத்திற்கு விரோதமாய் நீ எழும்பாதபடி உன்னை நான் கட்டுகிறேன் என்று சொல்வேன். சாத்தானுக்கு எங்கள் ஆலயத்திலோ அல்லது எங்கள் பட்டணத்திலோ எந்த இடமும் இல்லை. நீங்கள் சாத்தானை கட்டி அவனை அப்புறப்படுத்தாவிட்டால் அவன் இல்லாத குழப்பங்களை எல்லாம் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டை உங்களால் கொள்ளையிட முடியாது என்று வேதம் சொல்கிறது. முதலாவது நீங்கள் சாத்தானை கட்டுங்கள், பிரிவினை ஆவியை கட்டுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஊழியத்தில் ஜெயம் காண்பீர்கள். அதிகமான ஜெபத்தின் மூலமாகத்தான் சாத்தானின் வல்லமைகளை உங்களால் கடிந்து கொள்ள முடியும். நாம் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தேவனுடைய ஆழங்களுக்கு சென்று கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அன்றைக்கு சமாரியா ஸ்திரீ ஆழமான கிணற்றிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள். அவள் இயேசுவை பார்த்து சொன்னாள், கிணறும் ஆழமாயிருக்கிறது, உம்மிடத்தில் பாத்திரமும் இல்லையே, பின் உமக்கு எங்கே இருந்து ஜீவ தண்ணீர் கிடைக்கும் என்று.
இயேசு சொன்னார், இந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இது எந்த வகையான கிணறு? இது கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் ஆழமான கிணறு. தேவனோடு கூட ஆழமாக ஐக்கியம் கொள்ளுகிறதின் மூலமாகத்தான் ஆவியானவராகிய நீரூற்றிலிருந்து ஆவியின் வரங்களையும் கிருபைகளையும் இனிமையான எல்லா உன்னதத்தின் உச்சிதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதை போல நம்முடைய ஆத்துமாவின் தாகம் தீர்க்கப்படுகிறது. நான் விரும்பினால் என்னால் ஒரு சுகபோகமான சோம்பலான வாழ்க்கை கூட வாழ முடியும். 27 வருடங்களாக பிரசங்கித்திருக்கிற நான் அதை வைத்தே என்னுடைய காலமெல்லாம் ஓட்டிவிடலாம். ஆரம்ப காலத்தில் ஆயத்தம் செய்த பிரசங்கங்களையே சற்று மாறுதல் செய்து திரும்ப திரும்ப நான் பேசிக்கொண்டே இருக்கலாம். பிரசங்கங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிற நேரத்தை மிச்சப்படுத்தலாம். ஆனால் நான் அப்படி சோம்பி இருக்க விரும்பவில்லை. கிணற்றில் தண்ணீர் எடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் புதிய தண்ணீரே நமக்கு கிடைக்கிறது. தண்ணீர் பார்ப்பதற்கு ஒன்று போல தோன்றினாலும் அது அந்த நீரூற்றிலிருந்து சுரக்கிற புதிய நீராகவே இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு முறையும் நான் புதிய பிரசங்கங்களையே ஆயத்தம் செய்கிறேன். ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய செய்திகளுக்காக அதிக நேரம் காத்திருந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவராகிய ஆழமான கிணற்றுக்குள் இறங்கி புதிய வெளிப்பாடுகளாகிய தண்ணீரை கொண்டு வருகிறேன். அதை என் விசுவாசிகளுக்கு கொடுக்கும்போது அவர்கள் தாகம் தீர்க்கப்படுகிறார்கள். பிரசங்கங்களை ஆயத்தம் செய்வதை என்னுடைய வாழ்க்கையின் முக்கிய கடமையாக நான் எண்ணுகிறேன். இரவும் பகலும் அதுவே என் சிந்தனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து புதிய வல்லமையான செய்தியை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதே என்னுடைய நினைவாக இருக்கிறது. மிகவும் கஷ்டப்பட்டு ஆயத்தம் பண்ணின செய்தியை ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கித்தவுடன் என்னுடைய உள்ளத்தில் ஒரு திருப்தி ஏற்படும். அதே நேரத்தில் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்திற்கு ஆயத்தம் செய்ய வேண்டுமே என்ற பொறுப்பும் என்னுடைய உள்ளத்தில் உதிக்கும். என்னுடைய மனைவியை பார்த்து சொன்னேன், என்னுடைய உள்ளத்தில் இருந்ததையெல்லாம் என்று பிரசங்கித்து விட்டேன். அடுத்த வாரத்திற்கு எப்படி பிரசங்கிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. நீ எனக்காக பிரசங்கிக்க மாட்டாயா என்று கேட்பேன். ஆனால் அடுத்த வாரம் கர்த்தர் புதிய செய்தியை கொடுப்பார். மிகவும் வல்லமையாக பிரசங்கிப்பேன். உடனே அதற்கு அடுத்த வாரத்திற்காக ஆயத்தம் செய்ய வேண்டியதற்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனைக்கு பிறகு பொதுவாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நான் ஓய்வு எடுத்துக்கொள்வதுண்டு. பின்பு அதற்கடுத்த நாளான செவ்வாய்க்கிழமையிலிருந்து தேவனிடத்தில் செய்திக்காக காத்திருப்பேன். ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களின் தேவைகளெல்லாம் சந்திக்க தகுந்தபடி நீர் எனக்கு கொடுத்த விசுவாசிகளை நான் உமக்காக கட்டி எழுப்பும்படி அவர்களை ஜெயத்தின் பாதையில் வழி நடத்தும்படி நீர் எனக்கு புதிய செய்தியை தந்தருளும் என்று மன்றாடுவேன். பொதுவாக ஒவ்வொரு வியாழக்கிழமைக்குள்ளாக நான் பிரசங்க செய்தியை தயாரித்து விடுவேன். அந்த செய்தியின் சுருக்கத்தை வியாழக்கிழமை அச்சுக்கு கொடுத்தால்தான் ஞாயிற்றுக்கிழமை வெளியாகும் செய்தி மலரில் அது பிரசுரமாவதற்கு ஏதுவாகும். வெள்ளி இரவில் பொதுவாக நான் என்னுடைய வீட்டிற்கு செல்வதில்லை. முழு இரவும் என்னுடைய அலுவலகத்திலேயே தங்கி இரவெல்லாம் என்னுடைய பிரசங்கத்தை எழுதி ஆயத்தம் செய்வேன். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் எனக்கு பிரசங்கிப்பது எளிதாக இருந்தது. பிரசங்கத்தை ஆயத்தம் செய்வது எளிதாக இருந்தது. ஆனால் இப்போதோ மிகுந்த கவனத்துடன் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் தயாரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனெனில் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் முழு உலகமும் கவனிக்கிறது, அரசாங்கம் கவனிக்கிறது, என்னுடைய நண்பர்களும் விரோதிகளும் கூட கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நான் மிகுந்த ஜாக்கிரதையோடும் எச்சரிப்போடும் செய்திகளை ஆயத்தம் செய்தே தீர வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு பிரசங்கமும் ரேடியோ ஸ்டேஷன்கள் மூலமாகவும் டெலிவிஷன்கள் மூலமாகவும் கொரியா தேசம் முழுவதும் ஒலிபரப்பப்படுகிறது. நான் ஏதாவது தவறாக பேசிவிட்டேன் என்றால் எல்லோரும் என்னை குற்றம் கண்டுபிடித்து தாக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் கவனமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆகவேதான் நான் செய்தியை பேசுவதற்கு முன்பாக அவைகளை எழுதி வைத்து விடுவதுண்டு. ஞாயிற்றுக்கிழமை நான் என்னுடைய பிரசங்க பீடத்திற்கு செல்லும்போது நான் தைரியமுடையவனாகவும் ஆவியில் நிரப்பப்பட்டவனாகவும் செல்வேன். கர்த்தர் ஏற்கனவே எனக்கு செய்தியை கொடுத்து விட்டார் என்கிற உற்சாகமும் எனக்கு இருக்கும். ஆவியானவரை அழைப்பேன்.
பரிசுத்த ஆவியானவரே வாரும். நாம் இன்றைக்கு இணைந்து சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை ஏற்படுத்த போகிறோம். என்னோடு நீர் வருகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒருமித்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி ஜெயங்கொண்ட வீரனைப் போல சபையில் நின்று நான் பிரசங்கிப்பேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் மிகுந்த வெற்றியுள்ளதாகவும் மிக ஆழமான கர்த்தருடைய கிரியையுடையதாகவும் இருக்கிறது. நீண்ட நேர ஜெபத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து செய்தி வாங்குகிறபடியினால் அவை ஜனங்களுக்கு வேண்டிய வாக்குத்தத்த வசனங்களாகவே வெளிவருகிறது. ஆழமான கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட இனிமையான குளிர்ந்த நீராய் அது என்னுடைய விசுவாசிகளின் ஆத்தும தாகத்தை தீர்க்கிறது. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எப்போதாவது 2 அல்லது 3 மணி நேரங்கள் தொடர்ந்து ஜெபித்ததுண்டா? தேவ சமூகத்திலிருந்து காத்திருந்து தேவ செய்தியை பெற்றுக்கொண்டதுண்டா? அநேகம் பேர் கருத்தோடு கூட நீண்ட நேரம் ஜெபிக்க முடியாமல் அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி நேரத்தை கடத்துகிறார்கள். 5 நிமிடம் ஜெபிப்பதற்குள் 5 மணி நேரம் ஜெபித்து விட்டதாக எண்ணி அடிக்கடி தங்கள் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டு நேரத்தை கடத்துவதற்காக அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இது உண்மையான ஜெபம் அல்ல. உண்மையான ஜெபம் என்பது உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை தேவ சமூகத்தில் ஒருமுகப்படுத்தி உங்களுடைய முழு பலத்தோடும் ஜெபிப்பதுதான். இயேசு கெத்சமனே தோட்டத்தில் தன்னுடைய இரத்தத்தையும் வேர்வையையும் ஊற்றி ஜெபித்ததை போல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீண்ட நேரம் ஜெபிப்பதில் உங்களுடைய சிந்தனைகளை ஒருமனப்படுத்தி இடைவிடாமல் வல்லமையோடு ஜெபியுங்கள். ஆரம்ப நாட்களில் 10 நிமிடங்கள் தொடர்ந்து ஜெபிப்பதே எனக்கு ஒரு பெரிய காரியமாக இருந்தது. 10 நிமிடம் ஜெபித்துவிட்டு எத்தனையோ மணி நேரம் தொடர்ந்து ஜெபிப்பது என்பது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒரு நாள் என் மாமியார் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் என்னை பார்த்து, நீங்கள் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டுமென்றால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அபிஷேகம் இல்லாமல் நீண்ட நேரம் ஜெபிக்க முடியாது என்றார்கள். அந்த நாட்களில் நான் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். அதில் என்னுடைய மாமியாரும் ஒரு மாணவியாக படித்து கொண்டிருந்தார்கள். அப்போது எனக்கு அவர்கள் மாமியார் அல்ல, என்னுடன் பயின்ற ஒரு தோழி. வேதாகம கல்லூரி மாணவர்கள் 50 பேர்கள் படித்து கொண்டிருந்தாலும் கூட அதில் 5 பேர்கள் தான் அதிகாலை ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து ஆண்டவரை துதித்து நீண்ட நேரம் ஜெபிப்பதுண்டு. இப்போது ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஓடிவிட்டது. அன்று அதிகாலை வேளை எழுந்து ஜெபித்த 5 பேர்கள் தான் வல்லமையான ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். என்னோடு கூட படித்த மற்ற வேதாகம கல்லூரி மாணவர்கள் இன்று ஊழியத்திலும் இல்லை, பெரும்பாலோர் உலகத்திலும் இல்லை. அவர்கள் மரித்து விட்டார்கள். அதிகாலை வேளையில் எழும்பி பல மணி நேரங்கள் ஜெபிப்பது எப்படி என்ற இரகசியத்தை நான் கற்றுக்கொண்டேன். அன்றைக்கு சீஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் தனிமையாக போய் ஜெபிப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவின் ஜெப வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாகவும் சவாலாகவும் விளங்குகிறது. அவர் 40 நாட்கள் தொடர்ந்து உபவாசித்து ஜெபித்தார். அதிகாலை வேளையிலும் மாலை வேளையிலும் மலைகளுக்கு சென்று அங்கே இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக கூட தன்னுடைய சீஷர்களை தன் பக்கமாய் அழைத்து, நீங்கள் எல்லோரும் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். மாம்சத்தில் பலவீனர்களாக இராமல் ஆவியில் உற்சாகமாயிருங்கள் என்று உற்சாகப்படுத்தினார். ஆனால் சீஷர்களுக்கு 1 மணி நேரம் ஜெபிப்பது எப்படி என்று தெரியாமல் இருந்தபடியினால் அவர்கள் தூங்கி விழுந்தார்கள். உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு பிச்சைக்காரனைப் போல அதை தாரும் இதை தாரும் என்று கேட்டுக்கொண்டிராமல் தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தில் நிற்பதை உணர்ந்து அவருடைய நாமத்தை புகழ்ந்து துதியுங்கள். அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக ஜெபிப்பதை குறித்து ஒரு திட்டமிடுங்கள். கர்த்தரை துதிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். உங்களுடைய தேவைகளை கேட்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே என்ற ஜெபத்தை கூட நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக தியானித்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். முதலில் உங்களுடைய திட்டத்தின்படி 30 நிமிடம் ஜெபியுங்கள். பிறகு இதையே விரிவாக்கி 1 மணி நேரமாக்குங்கள். பிறகு 2 மணி நேரமாக்குங்கள். பிறகு உங்களுக்கு எவ்வளவு கூடுமோ அத்தனை அளவு விரிவாக்கி கொள்ளுங்கள்.
உங்களுடைய ஜெப நேரத்தில் உங்களுக்கு ஒரு திட்டமும் தீர்மானமும் இல்லாமல் இருந்தால் சாத்தானுடைய தாக்குதலுக்கு நீங்கள் உள்ளாகிவிடக்கூடும். ஒரு தூக்க மயக்கம் உங்களை மேற்கொள்ளக்கூடும். உங்களுடைய முழங்காலில் ஒரு வலி ஏற்பட்டது போல் இருக்கும். சரீரமெல்லாம் ஊறலும் உளைச்சலுமாக இருக்கும். கடைசியில் நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்து, சரி இனி நான் நாளைக்கு ஜெபிப்பேன், இன்றைக்கு அசதியாயிருக்கிறேன், இன்றைக்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு நாளைக்கு ஜெபிப்பேன் என்றெல்லாம் எண்ணி விடுவீர்கள். நாளை நம்முடைய நாளல்ல. நாளை ஒருபோதும் வருவதில்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். அதிகாலை வேளை குறிப்பிட்ட நேரத்தில் எழும்புவதை திட்டமிடுங்கள். படுக்கையிலிருந்து துள்ளி எழும்புங்கள். முகம் கழுவி விட்டு முகமலர்ச்சியோடு, உற்சாகத்தோடு, ஆனந்தத்தோடு கர்த்தரை துதித்து உங்களுடைய ஜெபத்தை ஆரம்பியுங்கள். ஜெப குழுக்களை தட்டி எழுப்புங்கள். ஜெப முகாம்களை ஏற்படுத்துங்கள். அப்போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தின் மூலம் ஒரு பெரிய எழுப்புதலை ஏற்படுத்துவார். ஐக்கியமான ஒருமனமுள்ள ஜெபம் மிகவும் வல்லமையானது. உங்களை சூழ்ந்திருக்கிற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை ஜெபத்தின் மூலமாக துரத்தி அடியுங்கள். அப்போது உங்களுடைய சபையெல்லாம் ஆத்துமாக்களால் நிரம்பி வழியும். உங்களுடைய சபையில் ஜெப வீரர்கள் எழும்பட்டும். உங்களுடைய சபையின் விசுவாசிகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். உங்களுடைய சபையிலிருந்து ஒரு எழுப்புதல் அக்னி உலகமெங்கும் பற்றி பரவட்டும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.